மகேஸ்வரி, மகேஸ்வரன். தைராய்டு, பாரதைராய்டு 2 இருக்கு. ஒன்று மகேஸ்வரன், ஒன்று மகேஸ்வரி. 2ம் சரியாக இருந்தால் தான் ஆண் தன்மை பெண் தன்மை வாய்க்கும். தவநிலைக்கு போகும்போது மகேஸ்வரி ஓப்பன் ஆகிடுவாங்க ஆணுக்கு. பெண்ணு தவம் பண்ண ஆரம்பித்தா ஆண் தன்மை மகேஸ்வரன் வெளிப்படுவான். மகேஸ்வரன் வெளிப்பட்டான்னா அவங்க வச்சது தான் சட்டம். இவருக்கு மகேஸ்வரி வெளிப்பட்டால் கையை கட்டிக்குவார், வாயை பொத்திக்குவார். அங்கே சுரக்கக்கூடிய அமுத நிலையங்களுடைய நிலை எப்படி? அதெல்லாம் எப்படிங்க நான் நம்புறது? ஒன்றும் இல்லை, பனை மரத்துலேருந்து இறங்குறத கொஞ்சம் குடித்தா உன் குணமும் உன் நடையும் மாறி போகுதில்ல. பசும்பால் கறந்து காய்ச்சி குடித்தா உன்னுடைய நடையும் உன்னுடைய குணமும் மாறுதில்ல. அதே வெள்ளையாக இருக்கிற பாலிட்டால் கொஞ்சம் குடித்தா அது ஒரு வேலை செய்யுதில்ல. அப்போ அமுதம் என்பது எந்த வேலையோனாலும் செய்யும். அதுதான் இங்கே தெளிவாக எழுதிட்டார். இது வகாரஸ்தானம். அகாரம், உகாரம், மகாரம், வகாரம் எல்லாம் கோடிட்ட வார்த்தைகள், கோடு வேர்டுன்னுவாங்க. ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் நம்முடைய இராணுவத்தில் கையாளப்படுகிற சொல்லு. யோகிகள் சொல்ல ஆடக்கூடிய இந்த சொல் அதெல்லாம் குறிப்பால் உணர்த்துவார்கள். அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு புரியாது. குருகுல வாசத்தில் அவர் கூடவே இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அப்போது இங்கே எழுதிட்டார், அம்பொற் பணிபூண்டு அருகோண வீதியிலே. அருகோணம் காற்று அங்கே போய் தான் நிற்குது. நீங்கள் எண்ணங்களை சிந்தாமல் சிதறாமல், நானும் கிட்டத்தட்ட 55 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். யாராவது ஒருவர் வந்து சொல்லுவார், இந்த மையத்தில் மனசை வச்சேன், இப்படி ஒரு உணர்வு தோன்றுச்சு அப்படின்னு. இன்னும் ஒருத்தர் சொல்லலை என்கிட்ட. மூலாதாரத்தில் வச்சுருந்தேன், இப்படி ஏற்பட்டது. சுவாதிஷ்டானத்தில் மனசை வச்சுருந்தேன், இப்படி தோணுச்சு. மணிப்பூரத்தில் நாபியில் இங்கே வச்சுருந்தேன், எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்தது. விளையாட்டா தொப்புள்ள மனசை வச்சுருந்தா என்ன வரும் தெரியுமா? உடல் அமைப்பை பற்றிய அத்தனை அறிவும் நமக்கு வந்துடும். இந்த பக்கம் வச்சு பழகணும்னு சொன்னால் இது சூரிய மையம். பசி பயங்கரமாக எடுக்கும். எவ்வளோ தின்னாலும் அது ஜீரணமாயிடும், எவ்வளோ உண்டாலும் ஜீரணமாயிடும். இந்த பக்கம் மனசு இங்கே கொஞ்ச நாளைக்கு வச்சு பழகிட்டு வந்தோன்னா கல்லீரல், அதான் கணையம் அருமையாக வேலை செய்யாது. அது வேலை செஞ்சதுன்னா மனசு ஒரு நிலையில் இருக்கும்.